அப்பத்தா சமையல் வாசகருக்கு வணக்கம்ப்பா. இப்போ பாருங்கள், தட்டில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இது எதுக்குன்னா ஒரு முக்கியமான மெடிசன். கேட்டோம்னா முகத்தில், கழுத்து பகுதியில், கைகளில் சில பேருக்கு மருன்னு வரும், கருப்பாக மருன்னு வரும். அதுவே தன்னால் உருவாக்கும். பருவு வேற மரு வேறன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே மருவுக்கு அம்மான் பச்சரிசியை வச்சு ஒரு மெடிசன் ஒன்று தயார் பண்ணி காமிச்சிங்க. அந்த பாலை தொட்டு வச்சா அது எப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணால் அந்த மரு பூரா உதிர்ந்துரும்னு சொல்லியிருக்கேன். மரு உள்ள இடங்கள்ல அந்த பாலை தொட்டு வைக்கணும். இப்போ இதை போட்டோன்னே என்ன கேட்டாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி எங்களுக்கு இலை எங்களுக்கு கிடைக்காது, அப்போ நாங்கள் என்ன செய்யட்டும், எங்களுக்கு எப்படி நீங்கள் மெடிசன் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த ஒரு மெடிசன். இதுக்குமே அந்த மரு உதிர்ந்துடும். இந்த பாருங்க, இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் என்னப்பா, இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த வெள்ளைப்புடு பல்ல ஒரு 2-3 பல் எடுத்துக்கணும். எடுத்து இந்த ரெண்டையும் வெங்காயத்தையும் வெள்ளைப்படியும் சின்ன உலக்கையில் போட்டு நல்லா டக்குன்னு குத்தி அதை மசிச்சிட்டோன்னையும் அதை ஒரு சின்ன வெள்ளை துணியில் முடிஞ்சுக்கணும். நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கல் உரல் இருந்தால் கல் உரலை போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லாதவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு பல், 2 வெங்காயத்துக்கு 2 வெள்ளைப்பூடு பல்லை போட்டு தோலெல்லாம் நீக்கிறங்கிற அவசியமே இல்லை. இதை வச்சு இந்த கல் ஒரு உலக்கைய வச்சு நல்லா குத்தணும். ஒரு மசிஞ்சிரும், அதுலேருந்து சாறு வந்துடும். அந்த சாறு வர அளவுக்கு நல்லா குத்தி மசிச்சிடணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மசிச்சாலே போதும். இதை நான் எடுத்துட்டு என்ன செய்யணும், இதை ஃபுல்லாக அப்படியே ரெண்டையுமே சேர்த்து எடுத்துடணும்ப்பா. இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து இதை மசிச்சதை டக்குன்னு வச்சு இந்த அளவுக்கு வச்சாலே போதும். இதை என்ன செய்யணும், ஒரு சின்ன மூட்டையை கட்டிக்கணும்ப்பா. மூட்டையை கட்டிக்கிட்டு இதை நல்லா டைட்டாக சுற்றணும். இப்படி சுற்றும் போது இதில் சாறு வரும். இந்த துணி மூட்டை இப்படி பிடித்த உடனேயும் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுலேருந்து சாறு வரும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு மரு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரு மேலே படுற மாதிரி இந்த சாரை நம்ம அதில் படணும். இந்த அப்படி விட்டுறணும். இப்படி விட்டு நம்ம அதை எங்கெங்கே 1-2 இருந்துச்சுன்னா சரி, நிறைய இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி சொட்டா அப்படி விட்டாவே போதும்ப்பா. இது ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். காஞ்சி அதாவது அந்த வெள்ளைப்பூடுலையும் இந்த வெங்காயத்துலையும் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்ப்பா. அது என்ன செய்யணும், அந்த மரு மேலே ஒட்டிக்கிட்டு அப்படியே அந்த பிசுபிசுப்பு தன்மையோட காஞ்சிரும். இது அது வாட்டுக்கு இருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முகம் கழுவணும் அப்படின்னு சொல்லி அது இருக்கிற இடத்துல நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணாமல் பயத்தம்பருப்பை போட்டோ இல்லைன்னா ஜில்லுங்கிற தண்ணி வச்சோ கழுவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மரு இருந்த இடமே தெரியாத மாதிரி அப்படி உதிர்ந்து போகும்ப்பா. அதனால இது முக்கியமான வெளிநாட்டுக்காரவங்களுக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். உள்நாட்டுக்காரவங்களும் இதை நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு இது கிடைக்கும், அதனால செய்யலாம். முக்கியமானனா வெளிநாட்டு அன்பர்களுக்காண்டி இதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அம்மான் பச்சரிசி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கிடைக்காதவங்க இந்த மாதிரி செய்யலாம்ப்பா. செஞ்சு பாருங்கள், பயனடைங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. நன்றி, வணக்கம்.